வணக்கம். இன்று நாம் தமிழ் முனிவர் அகத்தியரை பற்றிய சில அற்புதமான கதைகளை கேட்கப் போகிறோம். அகத்தியர் தமிழர்களின் பண்டைய வரலாற்றில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். அவர் தமிழ் மொழிக்கே தந்தையாகவும் சித்த மருத்துவத்தின் முதன்மை பிதாமகர்களில் ஒருவராகவும் போற்றப்படுகிறார். வாருங்கள், அவரது கதைகளை கேட்போம். 1. தமிழ் மொழியை காப்பாற்றிய அகத்தியர். பல யுகங்களுக்கு முன் குமரிக்கண்டம் எனும் ஒரு பெரிய நிலப்பரப்பு தென்னிந்தியாவில் இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் உயர்ந்த நாகரிகத்தையும் அறிவாற்றலையும் கொண்டிருந்தனர். தமிழ் மொழி அவர்களின் முக்கிய மொழியாகவும் இலக்கியம், கலை, அறிவியல் போன்ற துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்கவும் உதவியது. ஆனால் ஒரு நாள் ஏற்பட்ட பெரிய வெள்ளப்பெருக்கு குமரிக்கண்டத்தை மூழ்கடித்தது. இதனால் தமிழ் மொழி அழிவின் விளிம்பில் நின்றது. அப்போது சிவபெருமான் அகத்தியரை அழைத்து, "அகத்தியா, நீ தெற்கு போய் தமிழை காப்பாற்று" என்று கட்டளையிட்டார். அகத்தியர் சிவபெருமானின் ஆணைப்படி தெற்கு நோக்கி புறப்பட்டார். வழியில் விந்திய மலை தனது உயரத்தால் சூரியனை மறைத்து உலகிற்கு இடையூறு விளைவித்துக் கொண்டிருந்ததைக் கண்டார். அகத்தியர் விந்திய மலையை தாழ்ந்து வணங்கச் சொன்னார். மலையும் பணிந்து தாழ்ந்தது. பின்னர் அகத்தியர் தெற்கே வந்து தமிழ் மொழியை மீண்டும் உயிர்ப்பித்தார். அவர் தமிழ் இலக்கண நூல்களை எழுதினார், சங்கம் நடத்தினார், மேலும் பல தமிழ் இலக்கிய படைப்புகளை உருவாக்கினார். இதனால் அகத்தியர் தமிழின் தந்தை என்றும் முனி மொழியாள் என்றும் போற்றப்படுகிறார். 2. விந்திய மலை கதை. விந்திய மலை வட இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய மலைத்தொடர். ஒரு காலத்தில் விந்திய மலை கர்வம் கொண்டு தனது உயரம் விண்ணை முட்டும் அளவுக்கு வளர்ந்து விட்டதாக எண்ணியது. இதனால் சூரியன் அதன் உச்சியில் சிக்கிக் கொண்டது. தேவர்கள் பயந்து சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் அகத்தியரை அழைத்து விந்திய மலையின் கர்வத்தை அடக்க பணித்தார். அகத்தியர் விந்திய மலைக்கு சென்று, "நான் தெற்கு நோக்கி பயணிக்கிறேன், நீ எனக்கு வழிவிட வேண்டும்" என்று கூறினார். விந்திய மலை அகத்தியரின் ஞானத்தையும் சக்தியையும் உணர்ந்து பணிந்து வழிவிட்டது. அகத்தியர் தெற்கே சென்ற பிறகு விந்திய மலை மீண்டும் உயர எத்தனித்தது. ஆனால் அகத்தியர் திரும்பி வராததால் அதன் கர்வம் அடங்கியது. விந்திய மலை எப்போதும் பணிந்த நிலையிலேயே இருக்கும்படி அகத்தியர் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. 3. அகத்தியர் மற்றும் போகர். போகர் அகத்தியரின் சீடர்களில் ஒருவர். அவர் ஒரு சிறந்த சித்தர், மருத்துவர் மற்றும் தத்துவஞானியாக விளங்கினார். போகர் அகத்தியரிடம் பல்வேறு கலைகளையும் ஞானத்தையும் கற்றுக்கொண்டார். ஒரு நாள் போகர் தனது குருவிடம், "மக்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்?" என்று கேட்டார். அகத்தியர், "உலகிற்கு ஒளி கொடுக்குமாறு பணி செய்ய வேண்டும்" என்று பதிலளித்தார். போகர் தனது குருவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு நல்வாழ்வு அளிக்கும் வழிகளை கண்டறிய தொடங்கினார். அவர் முருகனை நவரத்தின சிலையாக வடிவமைத்தார். இந்த சிலை 9 வகையான ரத்தினங்களால் செய்யப்பட்டது. போகர் அகத்தியருடன் இணைந்து சித்த மருத்துவம், இரசவாதம், யோகம் போன்ற துறைகளில் பல சாதனைகள் புரிந்தார். 4. அகத்தியர் பஞ்சபூத கோவில்களை அமைத்தார். அகத்தியர் சிவபெருமானின் திருவுடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை உணர்ந்து 5 பஞ்சபூத கோவில்களை நிறுவினார். அவை: நட்சத்திரக்குறி நிலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில், நட்சத்திரக்குறி நீர் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், நட்சத்திரக்குறி தீ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், நட்சத்திரக்குறி காற்று காளஹஸ்தீஸ்வரர் கோவில், நட்சத்திரக்குறி ஆகாயம் சிதம்பரம் நடராஜர் கோவில். இந்த கோவில்கள் சிவபெருமானின் பஞ்சபூத வடிவங்களை பிரதிநிதித்துவம் செய்கின்றன. அகத்தியர் இந்த கோவில்களை நிறுவி மக்களின் ஆன்மீக மேம்பாட்டிற்கு வழிவகுத்தார். 5. அகத்தியர் மற்றும் கன்னிகா பருவம். கன்னியாகுமரி தென்னிந்தியாவின் ஒரு முக்கிய புனித தலம். இங்கு பகவதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. புராணங்களின்படி பகவதி தேவி சிவபெருமானை மணக்க விரும்பி கன்னியாகுமரியில் தவம் புரிந்தார். ஆனால் சிவபெருமான் திருமணத்திற்கு வரவில்லை. இதனால் தேவி கோபம் கொண்டு தனது திருமணத்திற்காக தயார் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் அனைத்தையும் சபித்தார். அவை அனைத்தும் கற்களாக மாறின. அகத்தியர் அங்கு வந்து தேவியை சாந்தப்படுத்தி அவரது கோபத்தை தணித்தார். தேவியின் சாபம் நீங்கவும் சாபத்தால் கற்களாக மாறிய பொருட்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பவும் செய்தார். கன்னியாகுமரியில் உள்ள பாறைகள் தேவியின் திருமணத்திற்காக தயார் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களின் எச்சங்கள் என்று நம்பப்படுகிறது. 6. அகத்தியர் மற்றும் ராவணன். ராவணன் ராமாயண காவியத்தில் வரும் ஒரு முக்கிய கதாபாத்திரம். அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் மற்றும் அறிவாற்றல் மிக்கவர். ஆனால் அவரது அகங்காரம் அவரை அழிவின் பாதைக்கு கொண்டு சென்றது.
ராவணன் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிந்து அவரை தனது சொந்த ஊரான இலங்கைக்கு அழைத்துச் செல்ல விரும்பினார். சிவபெருமான் ராவணனின் பக்தியில் மகிழ்ச்சியடைந்து அவருக்கு ஒரு வரம் அளித்தார். சிவலிங்கத்தை ராவணனிடம் கொடுத்து, நீ இந்த சிவலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு செல்லலாம். ஆனால் வழியில் எங்கும் தரையில் வைக்கக்கூடாது. தரையில் வைத்தால் அது அங்கேயே நிலைத்துவிடும் என்று கூறினார். ராவணன் சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு புறப்பட்டார். வழியில் அவர் ஓய்வெடுக்க விரும்பினார். எனவே அவர் சிவலிங்கத்தை விநாயகரிடம் தற்காலிகமாக ஒப்படைத்தார். விநாயகர் ராவணனை ஏமாற்றி சிவலிங்கத்தை தரையில் வைத்துவிட்டார். சிவலிங்கம் அங்கேயே நிலைத்துவிட்டது. கோபமடைந்த ராவணன் சிவலிங்கத்தை எடுக்க முயன்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. அகத்தியர் ராவணனின் அகங்காரத்தை உணர்ந்து அவரை எச்சரித்தார். ஆனால் ராவணன் அகத்தியரின் அறிவுரையை புறக்கணித்தார். இறுதியில் அவரது அகங்காரமும் சிவபெருமானை அவமதித்த செயலும் அவரை அழிவுக்கு கொண்டு சென்றது. 7. அகத்தியர் மருந்தியல் மற்றும் காயகல்பம். அகத்தியர் மனிதர்களின் நீண்ட ஆயுளுக்காக காயகல்பம், உடல் அழியாமல் வைத்திருக்கும் மருந்து பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டாள். அவர் அகத்தியம் 12,000 அகத்திய வைத்திய நூல்கள் மற்றும் பல மருந்தியல் நூல்களை எழுதியதாக கூறப்படுகிறது. காயகல்பம் என்பது மூலிகைகள் மற்றும் தாது பொருட்களை பயன்படுத்தி உடலை புத்துணர்ச்சியுடன் நீண்ட காலம் வாழ வைக்கும் ஒரு முறை. அகத்தியர் இந்த முறையை பயன்படுத்தி பல நோய்களை குணப்படுத்தினார். முடிவுரை: அகத்தியர் சித்தர் ஒரு மகான், ஞானி, துறவி, மொழியாளர், மருத்துவர், தத்துவஞானி ஆகிய அனைத்தும் சேர்ந்த ஒரு பேரறிவாளன். தமிழ் மொழியையும் சித்த மருத்துவத்தையும் அவர் அளித்த கோடகைகளுக்காக நாம் என்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.